இந்த தம்பியை பாருங்க, நான் 4வது படிக்கிறார் இவர். இவர் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு செல்ஃபோனே கேட்டுன்னு இருப்பார். ஆனால் நல்லா சுட்டியான பையன், செல்ஃபோனு அடிக்ட் இவர் வந்துட்டு எப்போ தான் செல்ஃபோனு கேட்பார். எந்த வேலை விட்டாலும் சோம்பேத்தனப்படுவார். இப்போ அவர் சட்டையை அவரே துவைக்க விட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அவன் சாப்பிட்ட தட்டு அவனே கழுவி விட்டாச்சு. அவனோட ட்ரெஸ் அவனே துவைக்கிறான். இந்த மாதிரி வேலை வந்து அவனுக்கு கொஞ்சம் டைம் போகுது. இல்லைன்னா அவன் வந்து செல்லே கேட்டுனுக்கிறான். இப்போ ஸ்கூல் லீவில் இருக்குதுங்கள, செல்லு யாரெல்லாம் கேட்குதுங்களோ அந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி அவன் சட்டையை அவன் துணியை அவனே துவைக்க விடுங்க. அவன் சாப்பிட்ற தட்டெல்லாம் அவனே கழுவி விடுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பசங்களை வேலை வாங்குறன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் செல்லு கேட்குற நேரத்தில் அவன் சும்மா இருக்கிறனால தான் செல்லை பார்க்கணும், செல்லில் கேம் விளாட்ணும், அதிலே ஒரு அடிக்ட் மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு வந்து இவனும் ரொம்ப அடங்க மாட்டான், நல்லா வேலை செய்வான், சுட்டி புள்ள, நல்ல புத்திசாலி புள்ள. ஆனால் செல்லு கேட்டு அதிலே அட்டகாசம் பண்ணி நம்மளுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். யார் எங்கே இருந்தாலும் பார்த்தா செல்லு கொடுன்னு கேட்பான். கேம் விளாடணும் அது மாதிரிலாம் கேட்பான். இவனை பார்த்துங்க எப்படி பையன் வேலை செய்கிறான் பாருங்கள். அது நல்லா போடுப்பா, மண்ணில் கிடத்தலாம்.